பொறுத்தமட்டில் பல இடங்கள்ல தற்போது கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையிலும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தாவேகா தலைவர் விஜயை பொறுத்தமட்டில் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டு டிவிஎஸ் வழியாக இங்கே மரக்கடை பகுதிக்கு வருகை தர வேண்டும். 9 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட இந்த பகுதிக்கு வழக்கமாக வருவதற்கு 15 முதல் 20 நிமிடங்கள் மட்டுமே ஆகும் என்ற ஒரு சூழல்ல தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயுடைய அந்த பிரத்யேக வாகனத்தை பின்தொடர்ந்தபடி ஏராளமான தொண்டர்கள் ரசிகர்கள் திரண்டிருப்பதன் காரணமாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் மாநகர பகுதி முழுவதுமே ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. இதன் காரணமாக திட்டமிட்டபடி காலை சரியாக 10:30 மணிக்கு நடைபெற வேண்டிய இந்த மக்கள் சந்திப்பு என்பது மேலும் காலதாமதமாகக்கூடிய ஒரு காட்சிகளை தான் நம்மால பார்க்க முடிகிறது. காவல்துறையினரை பொறுத்தமட்டில் காலை 10:30 மணி முதல் 11 மணி வரைக்கும் மட்டும்தான் இந்த மரக்கடை பகுதியில மக்களை சந்திப்பதற்கு இங்கே அனுமதி என்பது வழங்கியிருந்தாங்க. ஆனா தற்போது 10:50 மணியாகிவிட்டது. இன்னமும் கூட விஜய் அவர்களுடைய வாகனம் இன்னும் இந்த மரக்கடை பகுதியை நெருங்கிய ஒரு சூழல் என்பது இல்லாத நிலையே நீடித்து வருகிறது. காரணம் கடுமையான போக்குவரத்து நெரிசல். வழிநெடுகிலும் தொண்டர்கள் தற்போது விஜய் அவர்களுடைய வாகனத்தை பின்தொடர்ந்து வராங்க. ஏற்கனவே காவல்துறையை பொறுத்தமட்டில் திருச்சி காவல்துறையினர் 23 நிபந்தனைகளை விதித்திருந்தாங்க. அதுல முக்கியமான நிபந்தனை என்னவென்றால் விஜய் அவர்கள் ரோட் ஷோ செய்யக்கூடாது, வாகனத்துல அமர்ந்தபடிதான் இந்த மரத்தடை பகுதிக்கு வருகை தர வேண்டும் என தெரிவித்திருந்தாங்க. அதன்படி விஜய் அவர்கள் காவல்துறையுடைய உத்தரவை பின்பற்றி ரோட் ஷோ நடத்தாமல் வாகனத்தில் அமர்ந்தபடிதான் வருகிறார். ஆனால் விஜய் அவர்களை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்பதற்காக ஏராளமான தொண்டர்கள் வழிநெடுகிலும் அவருடைய வாகனத்தை பின்தொடரக்கூடிய காட்சிகளை தான் நம்மால நேரடியா பார்க்க முடியுது. இதன் காரணமாக நேரம் செல்ல செல்ல விஜய் அவர்களுடைய வாகனம் தொடர்ந்து ஊர்ந்து வரக்கூடிய காட்சிகளையே பார்க்க முடிகிறது. இன்னமும் கூட இந்த மக்கள் சந்திப்பு நடைபெறக்கூடிய அந்த மரக்கடை பகுதிக்கு வாகனம் என்பது வராத ஒரு சூழலே நீடித்து வருகிறது. இன்னும் 10 நிமிடங்கள் தான் இருக்கின்றன. காவல்துறை மக்களை சந்திப்பதற்கு அனுமதி என்பது கொடுத்தது நிறைவடைவதற்கு. காரணம் என்னவென்றால் 10:30 மணி முதல் 11 மணி வரைக்கும் தான் அனுமதி என்பது திருச்சியில வழங்கப்பட்டுள்ளது. ஒருவேளை நேரம் செல்ல செல்ல தாமதமாக இந்த மக்கள் சந்திப்பு நடைபெறக்கூடிய பட்சத்துல விதிகளை மீறியதாக தாவேகா மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது.